हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சக்கீஸ். இன்றைய தினம் கோவர்தன பரிக்கிரமா ஆரம்பித்து செகண்ட் டேயில் இருப்போம். மானசி கங்காவை பற்றி பார்ப்போம். இந்த மானசி கங்கா அப்படின்றது பகவானுடைய மனசுலேருந்து தீபாவளி அன்னைக்கு அது பிராக்கட்டியமாச்சு. இது கோவர்தனத்துக்கு நடுவில் இருக்குது. ஒரு தடவை பாபா கோபர்களோட சேர்ந்துண்டு கங்கா ஸ்நானத்துக்காக ஹரித்வார் போகணும்னு ஏற்பாடு பண்ணுறார். அப்போ கனையா பாபாட்ட நீங்கள் அவ்வளோ தூரம் போவேணா, இங்கே பக்கத்துலேயே கங்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கையை அங்கே மனசால் அந்த இடத்துல தோன்ற பண்ணார். நந்தகோபர் நந்தபாபா கோபர்களோட அன்றைக்கி அதில் ஸ்நானம் பண்ணார். அது தீபாவளி அமாவாசை நாள். ராத்திரி எல்லாருக்கும் தீபாவளி தானமும் கொடுத்தார் நந்தகோபர். அப்போது அது முதல் இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு இங்கே ஏகப்பட்ட விளக்குகள் ஏற்றி வச்சு கொண்டாடுறா. ராதாகிருஷ்ணர் இங்கே சகிகளோட படகு விகாரம் பண்ணுறார் அப்படின்னு கேள்வி. பக்தி விலாசத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கங்கை துக்தமயே தேவி பகவான் மானசேதவே. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மனசுலேருந்து பால்மயமாக தோன்றின அம்மா கங்கா தேவி, உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா நதி எல்லா விதத்துலேயும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இது பகவானுடைய திருவடியிலேருந்தே தோன்றினது. பகவானுடைய திருவடியிலேருந்து தோன்றினது கங்கை, பகவானுடைய மனசுலேருந்தே தோன்றியதுனால இதற்கு மானசீக கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு படிகள்லாம் அமைச்சு கொடுத்து இது ஒரு கட்டமாக தயார் பண்ணது ஜெய்ப்பூரினுடைய ராஜா மான்சிங். மான்சிங் பற்றி நம்ம ஏற்கனவே பக்த சரித்திரத்தில் பார்த்துருக்கோம், பக்தமால் சரித்திரத்தில். அந்த மான்சிங்குடைய அப்பா பகவன் தாஸ் அப்படின்ட்டு அவர் தான் இதை பண்ணி கொடுத்தார் இந்த வேலையை. அப்படி இது ரொம்ப மானசி கங்கா ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியது. இதில் குளிப்பதனாலேயே மனிதனுடைய 3 விதமான தாபங்களும் தீர்றது. இது இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால இன்னொரு ஒரு அட்வான்டேஜ், கங்கையில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறதை விட இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பிரேமையை மனசில் இது தோற்றுவிக்கும். இதில் குளிக்கிறதுனாலேயே ராஜசூய யாகம் செஞ்ச புண்ணியமும் கிடைக்கிறது அப்படின்றா. மிகவும் பாவனமானது இந்த மானசி கங்கா. இந்த மானசி கங்காவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முகாரவிந்த தரிசனம். இந்த முகாரவிந்த தரிசனம் அப்படின்னா கோவர்தனத்தினுடைய அந்த முகம், இந்த மானசி கங்காவுடைய கரையில் தான் அந்த முகாரவிந்தம் உள்ளது. இந்த கௌடிய வைஷ்ணவர்கள்லாம் இங்கே தான் முதல்ல பிரார்த்திச்சுப்பா. இங்கே 2 சிலா இருக்குது. அந்த மேலே இருக்கிறத முக்குட்டு சிலா அப்படின்பா, கீழே இருக்கிறத முகாரவிந்த சிலா அப்படின்னு சொல்கிறது உண்டு. பரிக்கிரமா முடிக்கும்போது கௌடிய ஜனங்கள் என்ன பண்ணுவான்னா, பக்த ஜனங்கள் இங்கே துளசியோடு ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு நிவேதனம் பண்ணி பிரார்த்திச்சுப்பா. என்னன்னா, கோவர்தன், எங்களுடைய பரிக்கிரமாவை நீ தான் ஏற்றுண்டு எங்களுக்கு உங்கள் அருகிலேயே எப்பவும் சதா வாசம் பண்ணுற மாதிரி இந்த கோவர்தனை வாசம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு அவள் பிரார்த்திச்சுக்கிறா. அதுக்கு அடுத்தது இந்த முகாரவிந்தத்துக்கு அடுத்தது ஹரிதேவ் மந்திர். இது ரொம்ப விசேஷம். சைத்தன்ய மகாபிரபு வந்தபோது இந்த மானசி கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹரிதேவ் தரிசனம் தான் பண்ணுறார். ஹரிதேவ் மந்திரை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இது கிருஷ்ணன் இந்த இடத்துல நின்றுட்டு தான் இந்த தன்னுடைய கைகள் மேலே, அந்த சுண்டு விரல் மேலே அந்த கோவர்தன மலையை தரிச்சுண்டு இந்த விரஜத்தை காப்பாற்றினார், விரஜ ஜனங்களை காப்பாற்றினார் அப்படின்றது இந்த ஹரிதேவ் ஆலயம். இந்த இடத்துல தான் இங்கே கேசவாச்சார், நம்ம கேசவ்தாஸ் அவருடைய சரித்திரம் போட்டிருக்கோம். அவருடைய பூரா டீட்டெயில்டு சரித்திரம் நம்ம பக்தமால் ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கோம். இந்த கேசவாச்சார் அப்படின்னா ஒரு மகான். அவர் பஜனை பண்ணிட்டு இங்கே தான் இருந்தார். அவருடைய அந்த நிஷ்டையை பார்த்து ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறான் ராதையும் கிருஷ்ணனும். அப்போ ஒரு நாளைக்கு கனவுல சொல்கிறான்,
இங்கே வந்து பிகுவா குண்டம்னு ஒரு குண்டம் இருக்குது. அந்த குண்டத்தினுடைய அந்த வயல் பரப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே நான் வந்து ரொம்ப நாளாக தவிச்சுன்னு இருக்கேன். என்னை வெளியில் எடுத்து நீ தான் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் கேட்டுட்டு என்ன பண்ணுறார், ஒரு நாள் அப்படியே விட்டுறார். மறுநாளைக்கும் கனவுல வந்து சொல்கிறான் பகவான். அப்போ வந்து அவர் சொல்கிறார், பிரபு என்னுடைய உபாசனை வந்து நான் ராதாகிருஷ்ண யுகல உபாசனை பண்ணுறவன். இப்போ நான் அதை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி தனியாக கிருஷ்ண ஆராதனை நான் பண்ண மாட்டேன். அதுக்கும் மேலே நான் வந்து ஏதோ மதுக்கறி பிக்ஷை வேணும்னா என்றைக்கும் ஒரு நாளைக்கு மதுக்கறி பிக்ஷை சாப்பிட்டுட்டு இப்படி நான் வந்து உங்களுடைய பஜனத்திலேயே மக்னமாகி இருக்கேன், பஜனானந்தத்தில். ஆனால் இப்போ நான் வந்து இப்படி எடுத்து ஸ்தாபிதம்லாம் பண்ணிட்டேன்னா நானே ஒரு தரித்திரன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு வந்து அஷ்டயாம சேவையெல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் என்னுடைய நியமத்துக்கு இது சரியாக வராது. அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உடனே பகவான் சொல்கிறார், நான் வந்து கோவர்தனத்தை என்னுடைய சுண்டு விரலில் தரித்து நான் நிற்கும்போது என்னோட ஸ்ரீ ராதாவும் இருந்தா, கோப கோபிகைகள் சர்வ ஜனங்களும் இருந்தா, நான் வந்து என்னுடைய கண் பார்த்தையா கீழே நோக்கி தான் இருக்கும். ஏன்னா கீழே உட்காந்துட்டு இருந்தா ராதா, அவளையே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவளுடைய கிருபா கட்டாட்சத்தால் தான் நான் வந்து அந்த கோவர்தனத்தையே 7 நாள் தாங்குகிற சக்தி எனக்கு அவகிட்டேருந்து தான் கிடச்சிது. அதனால் என்னுடைய இந்த விக்கிரகத்தில் வந்து ஸ்ரீ ராதையும் என்னோட தான் இருக்கா. அதனால் நீ வந்து இது யுகல விக்கிரகமாகவே பாவிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பகவான் திரும்பி தெளிவாக எடுத்து சொன்ன உடனே இந்த கேசவாச்சார் என்ன பண்ணார், அங்கே போய் அந்த விக்கிரகத்தை வெளியில் எடுக்கணும். ரொம்ப அழகான மூர்த்தி. ஆனால் இப்போது இது ஊர் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஊருக்குன்னு ஒரு நாட்டாண்மை இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார், நான் தான் இந்த ஊருக்கு நாட்டாமை, அதனால் இங்கே ஏதாவது கிடச்சா அது என்ன தான் சேரும். அப்புறம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் நாங்கள்லாம் என்னுடைய வயல்வெளியில் தான் நீங்கள் தேட போகிறேன், அதனால் இது என்ன தான் சேரும். அப்புறம் ஜமீன்தார் வந்தார். அவர் சொன்னார், இந்த கிராமமே எனக்கு தான் சொந்தம், அதனால் இது என்ன தான் சேரும். அப்படி அவாவா இது எனக்கு, இது என்ன சேரும் எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சொந்தம் கொண்டாட ஆரம்பித்த உடனே அப்போது இவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்கிறத எல்லாருடைய வாக்குலேயும் சத்தியம் இருக்குது, அதனால் நான் வந்து ஒதுங்கி விடுறேன், நான் இதில் தலை போடலை அப்படின்ன உடனே அப்போ ஒரு அசரீரி கேட்குறது, யார் ஒருத்தர் இந்த விக்கிரகத்தை தனியாக தூக்குறாளோ என்ன, அப்போ அவளுக்கு தான் இந்த விக்கிரகம் சொந்தம், அவள் வச்சு இதை பாலனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி கேட்குறது. கேட்ட உடனே எல்லாரும் யார் யார் போட்டி போட்டாலும் அத்தனை பேரும் ஒத்தத்தரா போய் தூக்கி பார்க்குறா. கிராமத்து ஜனங்கள் பல பேர் சேர்ந்து தூக்கி பார்க்குறா. எல்லாம் அங்கே கூடியிருந்தவன் அத்தனை பேரும் தூக்கி பார்த்தா அந்த விக்கிரகத்தை அசைக்க கூட முடியல. அப்போ என்ன பண்ணால் எல்லாரும் வந்து கேசவாச்சாருடைய காலில் வந்து விழுந்தா. நீங்கள் தான் வந்து இதை இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கணும், ஏன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட அபூர்வ சக்தி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஏதோ சொல்லி உங்கள் மனசை புண்படுத்திட்டோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நீங்கள் போய் அந்த விக்கிரகத்தை தூக்கி பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், வந்தார், கிருஷ்ணனை சாஷ்டாங்கமாக மனசார தியானித்து நமஸ்காரம் பண்ணார். அப்படி அதுக்குள்ளே கையை விட்டு எடுத்தார். ஒரு பூவை எடுக்கிற மாதிரி ஒரு சாதாரண பஞ்சை தூக்கினா எப்படி இருக்கும் லகுவாக, அவ்வளோ அழகாக அவர் பாட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டார். அப்போது எல்லாருக்குமே சரி இது கேசவ்தாஸ் இவரை தான் இது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவாவா கிளம்பி போயிட்டா. இவர் என்ன பண்ணார், எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டார், இதை பாருங்கோ நான் எடுத்துன்னு வந்துட்டேன், இதை வந்து இப்போத்துக்கு நான் என்னுடைய குட்டில் வச்சு நான் ஆராதனை பண்ணலாம், நீங்களாம் போய் எல்லாரும் கங்கா ஜலம் எடுத்துன்னு வாங்க மானசி கங்காலேருந்து. முதல்ல இவரை நன்னா நீராட்டி அவரை வந்து சுத்தப்படுத்துவோம் முதல்ல. அதுக்கு அடுத்தது அபிஷேகம் ஆனாவிட்டு எல்லாரும் ஆற்றுல எல்லா வெஞ்சனங்களும் தயார் பண்ணி பல நாட்கள் ஆகாரம் இல்லாமல் அந்த கடியில் அவர் கிடந்ததுனால ரொம்ப பசியோடு இருக்கான். அதனால் நீங்கள் எல்லாரும் போய் அவாவால் சக்திக்கு முடிஞ்ச வெஞ்சனங்களை ஊர் ஜனங்கள் மொத்த பேரும் கிராமத்து ஜனங்கள் அத்தனை பேரும் அவாவா ஆற்றுல அடுப்பை மூட்டி அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி
பலவிதமான பக்ஷணங்கள், பலவிதமான வெஞ்சனங்கள், பலவிதமான ஆகாரங்கள், ரோட்டி, மால்புவா, அப்படி எல்லாம் பண்ணி அவாவா சக்திக்கு எடுத்துன்னு வந்து குவிச்சா அதுவே ஒரு மாலை மாதிரி எழுத்து. உடனே அது அத்தனையும் பகவானுடைய நிவேதனமாகி எல்லாம் ஆச்சு. இப்படி ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் கழிஞ்சுது. அப்போது கேசவாச்சார் சொன்னார், இது பாருங்கோ, நான் மதுக்கரி பிக்ஷையில் இருக்கேன், இன்னொன்று என்னுடைய நியமங்கள்லாம் எனக்கு போகிறது, நான் என்ன பண்ணணும்னு தெரில, இதுக்கோ நிறைய பணங்காசு தேவைப்படுறது, நித்தியம் அந்த ஏழைப்பாழ ஜனங்களுக்கிட்ட நான் போய் தினம் நீங்கள் உங்காத்துலேருந்து எடுத்துகிட்டு வா, உங்காத்துலேருந்து எடுத்துகிட்டு வா நான் சொல்ல முடியாது. அதனால் அப்பா நீயே இதுக்கு ஏதாவது ஒரு விவஸ்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மதன கோபாலுக்கு சனாதன கோஸ்வாமி சொன்னார அந்த மாதிரி சொல்கிறார். சொன்ன உடனே பகவான் அன்றைய தினமே ஜெய்ப்பூர் ராஜாவுனுடைய கனவுல போய், அவர் பேர் பகவந்தாஸ், அவருடைய கனவுல போய் பகவான் இந்த மாதிரி ஆணையிடுறார். உடனே அவ்வளோதான், அவர் நேராக கிளம்பி வந்தார். சகல திரவியங்கள், பணம், காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தார். ஆட்களையும் கூட்டிட்டு வந்தார். தட்சணம் இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணார். அன்றைய நாள்லேருந்து இந்த ஹோலிக்கு மறுநாள் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவரே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டார் இந்த கோயிலை. சில கிராமங்களெல்லாம் சேவைக்காக வேண்டி பிரதானம் பண்ணார். இப்படி இவருடைய வைபவம் என்ன அப்படின்னா, மக்கள் இன்றைய தினமும் அந்த விரஜவாசிகளுடைய நம்பிக்கை, இவரை ஹரிதேவ கிருஷ்ணன் பண்ணால் அடுத்த நிமிஷம் மனசில் இருக்கிற தாபம் தானாக இறங்கிடுறது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இந்த முகலாயர்களுடைய படையெடுக்கும் போது இவர் கான்பூர் போயிட்டார். இப்போ கான்பூர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி, ஆனால் இவர் கான்பூர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனாலுமே இந்த ஹரிதேவ் கோயிலில் விக்கிரக சிலைகள் இருக்குது. நம்ம போய் பகவான் என்றும் எங்கும் எப்போதும் எல்லாருக்காகவும் பக்தர்களுக்காக தானே இருக்கான். அப்படியே அவன் கிளம்பி போனாலும், அந்த மூல விக்கிரகம் போனாலும், இன்றைக்கு பிரதி விக்கிரகம் அங்கே இருக்குது, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஹரிதேவ் இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணிட்டு தான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய யாத்திரையை கோவர்தன பரிக்கிரமாவை தொடங்குற வழக்கம். அதனால் ஸ்ரீ ஹரிதேவ் பகவானுக்கு ஜெய். இப்போ நம்ம மானசி தேவி அந்த ஆலயத்தை பற்றி, அந்த மானசி அம்பாளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இது பரிக்கிரமா ரோட்டில் மானசி கங்காவுக்கு போகிற வழியில் இடதுபுறத்தில் இருக்குது. ரொம்ப சின்ன கோயில் தான் இந்த கோயில். எப்படி பிருந்தாவனத்தில் யோகமாயா, மதுராவில் பாட்டலேஸ்வரி, காமியவனத்தில் பிருந்தா தேவி, அப்படி கோவர்தனத்தில் இந்த மானசா தேவி ரொம்ப முக்கியமான இந்த தேவதைகள்லாம் அந்தந்த இடத்துல இருந்து அவா சம்ரக்ஷணம் பண்ணுறா. இவரை இந்த மானசா தேவி சாக்ஷாத் கஷ்யப மகரிஷியினுடைய புத்திரி. அதுக்கப்புறம் சிவ ஆராதனை ரொம்ப தீவிரமாக பண்ணுறா. அதனாலேயே சிவனுடைய மானச புத்திரியை கூட இவளை சொல்கிறா. அதுக்கப்புறம் ஜரத்காரு மகரிஷியை திருமணம் பண்ணிட்டு ஆஸ்திகர் அப்படின்ற ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறா. இதுக்கு தேவி பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஜரத்காரு ஜெகத்கோரி மனசா சித்தயோகினி வைஷ்ணவி நாகபத்னி சைவி நாகேஸ்வரி ஜரத்காரு பிரியா ஆஸ்திக மாதா விஷஹரி விஸ்வபூஜிதாயே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானசா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அதனாலேயே கிருஷ்ண பக்தி மேன்மைப்படும். மேலும் இந்த நாகங்கள்னால் ஏற்படுற தொந்தரவுகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இதே மாதிரி ஹரித்வார்லேயும் இந்த மானசா தேவியினுடைய டெம்பிள் இருக்குது. இதை பெங்கால்லேருந்து ஒரு பக்தன் அவன் தான் எடுத்துன்னு இந்த ஒரு 8 நாகத்தோடு இருக்கா மாதிரி ஒரு மூர்த்தி அதை பிரதிஷ்டை பண்ணான். அங்கே இருக்கிறவெல்லாம் நமோ தேவியே மகாதேவியே தனதானிய பலப்பிரதே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பூஜை பண்ணுறாரோ அவர் சொல்லுவார், இவா திரும்பி சொல்லி நமஸ்காரம் பண்ணிப்பா, அதனால் அவளுக்கு தனதானியத்துக்கு என்றைக்கும் குறைவு இருக்காதுன்றது விரஜவாசிகளுடைய ஒரு நம்பிக்கை. இப்படி இந்த பிரம்ம குண்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். அந்த பிரம்ம குண்டினுடைய கரையில் தான் இது இருக்குது. இப்படி மானசா தேவியினுடைய ஆலயத்தில் 4 மூர்த்தி காணப்படுறது. ஆனால் இதுவே 4 மூர்த்தி காணப்படுறது. ஆனால் இந்த 8 நாகங்களோடு இருக்கிற இந்த இது ரொம்ப விசேஷம். இப்படி மானசா தேவியை பிரார்த்திச்சுட்டு மேலே நம்ம யாத்திரையை தொடங்குவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரம்மகுண்டம். இந்த பிரம்மகுண்டம் அப்படின்றது
மானசாதேவி தோன்றின பிறகு பிரம்மா, இந்திரன், யமன், வருணன் இவெல்லாம் இங்கே வரா. அவள் வந்து கிருஷ்ணனை வந்து ஸ்துதி பண்ணுறா. இந்த ஹரிதேவ் கோயில் இருக்குது இல்லையா, அந்த ஹரிதேவ் கோயிலுக்கு அந்த மானசி கங்காவுக்கு சவுத்தில் இந்த பிரம்மகுண்டம் இருக்குது. அந்த பிரம்மகுண்டத்துக்கு கிழக்கில் வந்து இந்திர தீர்த்தம், அந்த பிரம்மகுண்டத்துக்கு தெற்கில் வந்து யம தீர்த்தம், மேற்கில் வருண தீர்த்தம், வடக்கில் குபேர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நமக்கைவல்யநாதாயா தேவானா முக்திகாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை இந்த பிரஜவாசிகள் அப்படி பண்ணுறா. அவளுடைய நம்பிக்கையே ரொம்ப அலாதி. அவளுடைய எதையும் எதிர்பார்க்காம பிரேம பக்தி அவளோடது. அது அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த குண்டங்களில் போய் அவள் ஸ்நானம் பண்ணி, இல்லை முடியாதமா வெறும் ஆச்சமனையை மட்டுமாவது பண்ணிட்டு அப்படியே இந்த பிரம்மகுண்டத்தினுடைய மகிமையை இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா சக்கர தீர்த்தம், இந்த சக்கர தீர்த்தத்தை பற்றி மதுராலையும் சக்கர தீர்த்தம் காட்டன் நம்ம பார்த்தோம். இங்கேயும் அந்த சக்கர தீர்த்தம் உண்டு. அதை அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த சக்கர தீர்த்தம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணன் வந்து அந்த கோவர்தனத்தை 7 நாள் கொடையாக தூக்கினான் இல்லையா தன்னுடைய சுண்டு விரல்ல. அப்போது இந்திரன் தான் ஒரு உலக்க அளவுக்கு அந்த முசலமாக அந்த மழை 7 நாள் இடைவிடாமல் பெஞ்சுது. அப்போது அதை வந்து அந்த நீரை தடுக்கணும், அந்த உள்ளே வரதை அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கோவர்தன மலைக்கு மேலே தன்னுடைய சுதர்சனத்தை சக்கரத்தை அது மேலே தங்க வச்சு, இப்போது மழை நீர் வடிகிறத அந்த சுதர்சனத்தினுடைய வெப்பத்தினாலேயே அந்த மழை நீர் பூரா அது அப்படியே அப்சார்ப் பண்ணிடுறது. அந்த 7 நாளும் பகவான் கீழே நின்றுண்டு கொடையாக அந்த மலையை பிடிச்சிட்டுருக்கான். அதுக்கு மேலே சுதர்சன சக்கரம் 7 நாளும் அங்கேயே இருந்து அந்த மழை நீரை தன்னுடைய வெப்பத்தினால அந்த மழை நீரை பூரா அது வாங்கிண்டு உள் கிரகிச்சுண்டு, அதோடு இல்லாமல் சேஷ நாகமும் வந்தது. அந்த நாகம் வந்து அந்த நீரை பூரா அது குடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா கிருஷ்ணன் வந்து கோவர்தனத்தை அந்த 7 நாளைக்கு அப்புறமா திரும்பி யதாஸ்தானம் பண்ணாவிட்டு, இந்த சுதர்சனம் வந்து அந்த மானசி கங்காவுனுடைய அந்த வடகரையில் அப்படியே இருந்துடுது. அதுதான் சக்கரேஸ்வர தீர்த்தமாக ஆயிடுத்து. அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னா, இந்த பிரஜமண்டலத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய இந்த கோபியர்களை இந்த கோக்களை சம்ரக்ஷணம் பண்ணணுன்றதுக்காக வேண்டிய பகவான் தன்னுடைய சுதர்சன இந்த சக்கர தீர்த்தத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். அது வந்து இந்த கிருஷ்ணனுடைய அந்த சுதர்சனத்தினாலேயே அந்த அடையாளம் அங்கே நம்ம காண கிடைக்கும். சக்கரேஸ்வர மகாதேவ், அது சக்லேஸ்வரன் அவா சொல்கிறா. இந்த சக்கரேஸ்வர் மகாதேவும் அங்கே தான் இருக்கார், அந்த கரையில் தான் இருக்கார். இங்கே வந்து ராதாகிருஷ்ணனுடைய ஜூலன் லீலா அதுவும் நடைபெறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த இடம் வந்து ரொம்ப பவித்திரமான, கோவர்தனமே பவித்திரம் தான். சக்கர தீர்த்தம் வந்து சதா பக்தாளுடைய சம்ரக்ஷணத்துக்காக வேண்டியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சனாதன கோஸ்வாமி வந்து இங்கே தான் இருந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருந்தார். அப்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வேப்ப மரம் இருக்குது, அவருடைய பஜனை குட்டீரமும் அங்கே இருக்குது. ஆனால் அப்போ அந்த காலத்தில் ரொம்ப எக்கச்சக்கமான கொசு தொல்லை இருந்துதான். அதனால் அந்த கொசு தொல்லையினால் இவருக்கு பஜனை பண்ணுறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி ரொம்ப அவஸ்தப்பட்டார். அதே நம்ம வேறு இடம் போயிடலாம் நாளைக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார். அன்றைய தினம் சக்கரேஸ்வர் மகாதேவ் ஒரு குழந்தை மாதிரி வரார். பாபா, நீங்கள் நாளைக்கு எங்கேயோ போகணும்னு நினைக்கிறீங்களே, எங்கேயும் போகாதீங்கோ, நீங்கள் எங்கேயே இருங்கோ, இனிமேல் கொசு தொல்லையே இங்கே இருக்காது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் இங்கேருந்து போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா நம்ம மனசில் நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இந்த குழந்தை வந்து இப்படி சொல்கிறானே யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோக சக்தி மூலமாக பார்க்குறார். சாக்ஷாத் சிவபெருமான் தான் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயே இருந்து ஜபம் பண்ண தன்னுடைய இதெல்லாம் தொடர ஆரம்பித்தார். அதே மாதிரி சக்கர தீர்த்தம் அப்படின்னா இந்த சித்த பாபா ஸ்ரீ கிருஷ்ணதாஸ், நம்ம இவருடைய சரித்திரமும் அந்த இதில் போட்டிருக்கோம் தனியாக, பக்தமால் சீரீஸ் நம்பர் 1 போட்டிருக்கோம் எல்லாமே. சித்த பாபா இவருடைய இது ராகானுகா பத்ததி பிரஜத்தில் ரொம்ப ஃபேமஸ். அந்த பத்ததியை சேர்ந்தவர் இவர் வந்து அவன் அம்மா வந்து உடன்கட்டை ஏறும்போது
இந்த குழந்தைய மட்டும் நீ ரஜத்தில் போய் பஜனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த குழந்தை கிளம்பி ரஜத்துக்கு வந்தான். அப்படியே இருந்துட்டு யார்கிட்டையும் ஏதோ இதெல்லாம் கேட்டுட்டு தானாக உட்காந்துட்டு ஏதோ ஜப தபங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஜெயகிருஷ்ணதாஸ் அவருடைய சரித்திரமும் நம்ம போட்டிருக்கோம். பக்தமால ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கோம். அந்த ஜெயகிருஷ்ணதாஸ் கிட்ட வந்து தீட்சை பெற்றுக்கிறார். அதுக்கப்புறம் பஜனை சிக்ஷை அவர்கிட்ட தான் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறமா இவர் வந்து அவருடைய உத்தரவு பேரில் தோகான்னு ஒரு வனம், அந்த வனத்தில் போய் அங்கே பஜனை பண்ணிட்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் சதா ராதையை நினச்சி விரகத்தில் அழுது 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 அப்போ என்ன ஆயிடுதுன்னா அழுது கடைசியில் அந்த கண்ணில் இருக்கிற ஜோதியே போயிடுறது, 2 கண்ணும் தெரியாமல் போயிடுறது. ஆனாலும் அவருடைய அந்த பக்தி பண்ணுறத அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அப்போது ரொம்ப மனசு இறக்கப்பட்டு ராதாதேவியே நேரில் வந்து சின்ன ஒரு 10 வயசு பொண்ணு மாதிரி வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா கொடுத்தமிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கண் மை அதை எடுத்து அந்த கண்ணில் தடவி விட்டுட்டு போகிறா. அப்புறத்தா மறுநாளைக்கு இவருக்கு கண்ணு நன்னா வந்துடுத்து. அப்போது ராதையும் குருநாதரும் சேர்ந்துண்டு அவருக்கு வந்து உத்தரவு கொடுக்குறா. கோவர்தனத்தில் சக்கரேஸ்வர தீர்த்தம் இருக்குது, அதனுடைய கரையில் போய் உட்கார்ந்துட்டு நிறைய பேருக்கு இந்த பக்தி சிக்ஷையை நீ வந்து கொடுத்து எல்லாரையுமே கிருதார்த்தம் பண்ணணும். வைஷ்ணவாளுக்கு எப்படி ராகானுகா பத்ததி பிரகாரம் எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பஜனை பண்ணணும் எல்லாமே நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது பேரில் இந்த சித்தபாபா கிருஷ்ணதாஸ் இவர் வந்து அந்த சக்கரதீர்த்த கரையில் தான் வந்து தங்குறார். அங்கே ஒரு குட்டீரம் போட்டுட்டு அங்கே தான் இருக்கார். இவரோடது வந்து பாவனாசார சங்கரகு, அப்புறம் சாதனாமிருத சந்திரிகா, அப்படி பல அற்புதமான நூல்கள்லாம் இவர் இயற்றி இருக்கார். அப்புறம் ஸ்ரீ கௌர் கோவிந்த லீலாமிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவரோடது ரொம்ப பிரசித்தமான நூல். அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த சித்தபாபா என்ன பண்ணார், மான்சை கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனார். அங்கே வந்து இவருக்கு பிரத்யக்ஷமாக சாக்ஷாத் ராதையும் கிருஷ்ணனும் குலமாக அந்த ஜல விஹாரம் பண்ணுற தரிசனம் கிடைக்கிறது. அப்படியே இவரும் அந்த நீரில் குதிச்சிட்டார். அப்புறம் யாருமே பாபாவை பார்க்கல, அந்த குதித்த போது யாரும் பார்க்கல. அதுக்கப்புறமா என்ன ஆனார்னே தெரியல. 1 நாள் 2 நாள் 3 நாள் பாபாவே காணமே குட்டீரத்தில், எங்கே போனார் தெரியலையே அப்படின்னு 7 நாள் இவர் எல்லாரும் தேடி பார்த்துட்டு சரி ஒன்றும் விவரம் தெரில, எங்கேயோ கிளம்பி போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் அடங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தானா 7 நாளைக்கு அப்புறம் இவர் மானசி கங்காலேருந்து எழுந்து வரார். கையில் பார்த்தானா பாகவதம் புஸ்தகம், யார், விஸ்வநாத சக்கரவர்த்தி எழுதின பாகவத புஸ்தகத்தினுடைய பிரதி இவருடைய கையில் கிடைக்கிறது. ஆனால் ஊருக்கு நனைஞ்சா மாதிரியும் இல்லை, ஒரு எழுத்து அழியவும் இல்லை. அப்போது எல்லாரும் பாபா கையில் புஸ்தகத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறா. எங்கே பாபா நீங்கள் 7 நாளாக இப்படி எங்கள் கண்ணிலேயே காண கிடைக்கல, எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 7 நாளாக நான் இப்போ தான் குளிக்க போனேன், இதை வந்துட்டுருக்கேன் என்னது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு குட்டீரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இவர் பிரத்யட்சமாக அந்த கரையில் இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு பல தடவை ராதாகிருஷ்ணனுடைய விகுல லீலைகள் எல்லாம் பார்த்துருக்கார். அதே மாதிரி இவர்கிட்ட யார் யார் சிக்ஷை வாங்கிண்டாலும் அவெல்லாம் பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப தன்யர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு தபஸ், அப்படி ஒரு தபஸ் இவர்கிட்ட. இப்படி சக்கர தீர்த்த கரையில் இருந்த சித்த பாபாக்களை நம்ம இப்போ ஸ்மரணம் பண்ணின்றோம். இதுக்கப்புறமா அடுத்தது நம்ம சக்லேஸ்வர் மகாதேவ் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த சனாதன கோஸ்வாமியினுடைய குட்டீரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் இந்த சக்லேஸ்வர் மகாதேவனுடைய கரையில் தான், அந்த கோயில் பக்கத்தில் தான் இவருடைய பஜனை குட்டீரம் இருக்குது. சக்லேஸ்வர் மகாதேவ் வந்து இந்த விரஜத்தினுடைய இந்த கோவர்தனத்துடைய க்ஷேத்திர பாலகர். நித்தியமே ராதாகிருஷ்ண சேவையில் இவர் இருப்பதா ஐதீகம். சனாதன கோஸ்வாமி வந்து 1558 வருஷம் ஒரு சரீரத்தை தியாகம் பண்ணார். இன்றைக்கும் அவருடைய சமாதி வந்து பிருந்தாவனத்தில் இருக்குது. ஆனால் அவருடைய பஜனை குட்டீரம் இந்த கோவர்தனத்தில் இருக்குது. அவர் வந்து பகவான்கிட்ட போய் சேர்ந்த தினம் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த கோவர்தன பரிக்கிரமா பண்ணி அதுதான் அவருடைய ஆராத்திய தெய்வமாக அவர் வச்சுண்டு அப்படி ரொம்ப அற்புதமான சேவை நித்தியம் வந்து கோவர்தன பரிக்கிரமா பண்ணுவார்.
ராதா தாமோதர் கோயிலில் இவருடைய சமாதி இருக்குது. இவர் என்றைய தினம் வந்து இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பகவானோட கலந்தாரோ அதை வந்து அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு அந்த விரஜவாசிகள் அத்தனை பேரும் போய் தலையை முண்டனம் பண்ணிட்டுருவா. அதுக்கு முடியா பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆயிரக்கணக்கான கௌடியவாசிகள் வந்து கௌர பக்தர்கள் எங்கெங்கெல்லாந்தோ வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து அன்றைய தினம் அவர்கள் வந்து அந்த தலைமுடியை வந்து முண்டனம் பண்ணி அந்த வழக்கம் வந்து இன்றைய தினம் வரைக்கும் தொடர்றது. அதனாலேயே அன்றைய குரு பூர்ணிமாவை முடியா பூர்ணிமான்னு கொண்டாடுறா. இப்படி சனாதன கோஸ்வாமியினுடைய பஜனை குட்டீரம் அங்கே இருக்குது. இன்னொரு இதுவும் வழக்கத்தில் அங்கே சொல்லப்படுறது பிரஜவாசிகள் மத்தியில் என்ன அப்படின்னா, இந்த சனாதன கோஸ்வாமி வந்து இங்கே இருந்துருந்தாலும் ராதா தாமோதர் கோயிலில் இருந்துருந்தாலும் எங்கே இருந்துருந்தாலும் அவர் வந்து நித்தியம் கோவர்தன பரிக்கிரமா பண்ணுறதுன்றது ஒரு நியமமாக வச்சுட்டு இருந்தார். ஆனால் வயசு ஏறிண்டே போக அவரால் அந்த பரிக்கிரமா பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்த உடனே மதனமோகன் என்ன பண்ணானா, ஒரு 7 வயசு குழந்தை மாதிரி வந்து பாபா நான் உங்களுக்காக ஒரு கோவர்தன சிலா கொண்டு வந்திருக்கேன். இந்த வயசான காலத்தில் நான் தினமும் உங்கள் பின்னாடி தான் சுற்றுறேன். ஆனால் நீங்கள் இந்த வயசான காலத்தில் இப்படி நீங்கள் சிரமப்பட்டுண்டு நீங்கள் இந்த கோவர்தன பரிக்கிரமா பண்ண வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இந்த கோவர்தன சிலாவை பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வந்து தினம் 7 தடவை நீங்கள் பரிக்கிரமா பண்ண எல்லாம் கோவர்தன பரிக்கிரமா பண்ண பலன் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இந்த பாபா கிட்ட கொடுத்துட்டார், சனாதன கோஸ்வாமி கிட்ட. இப்போ பார்த்தா அந்த சிலா அவர் கொண்டு கொடுத்தார் இல்லையா, அந்த குழந்தை கொண்டு கொடுத்ததே, அதுக்கு மேலே கிருஷ்ணனுடைய பாத சின்னம் இருக்குது. இப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. சரி, பகவான் தான் தன்னுடைய இஷ்ட தெய்வம் யார்? சாக்ஷாத் கோபாலன் தான். அவனே தான் வந்து இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்படி நம்மளுடைய இயலாமைக்காக தானே ஓடி வந்து தன்னுடைய கோவர்தன ஷிலாவை இப்படி கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு தினம் கண்ணீரால் அப்படி அபிஷேகம் பண்ணுவாராம். அந்த கிரிராஜ் ஷிலா தான் இன்றைக்கி ராதா தாமோதர் ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சவனே ரைட் சைடில் அது பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. நிறைய கௌடிய சன்னியாசிகள் அந்த கோயிலில் இப்போவும் வாசம் பண்ணின்னு இருக்கா. அவாவா அந்த பஜன் பண்ணுவோம் அங்கே உட்காந்துண்டு. இப்படி இந்த சக்கரேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த சனாதன கோஸ்வாமியினுடைய பஜனா குட்டீரம். அதுக்கப்புறமா இந்த சக்கரேஸ்வர் மகாதேவர் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வல்லபாச்சாரியாருடைய ஒரு ஆசனமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, வல்லபாச்சாரியார் வரும்போது இங்கே உட்கார்ந்துட்டு தான் தான் வந்து தன்னுடைய பஜனைகளெல்லாம் பண்ணுவாராம். இந்த சக்கரேஸ்வர தீர்த்தம் இங்கே கொஞ்ச நாளை நம்ம உட்காந்துட்டு பஜனை பண்ணோம் அப்படின்னா சித்தியாகும் அப்படின்றது விரஜவாசிகளினுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ருணமோச்சன குண்டம். இது வந்து தான் நிவர்த்தன் பாப்பமோச்சன் குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரெல்லாம் அவள் சொல்கிறா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இதில் குளித்து பகவானை ஸ்துதி பண்ணோம்னா சர்வ பாப்பத்திலேருந்தும் சர்வ ருணத்துலேருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து கோபிகைகள் கிட்ட இந்த பால் தயிர் எல்லாம் விற்கிறதுக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போயின்னு இருந்தா இல்லையா, அப்போ கிடக்கும்போது அங்கே நின்றுட்டு வரி வசூலிப்பானாம. அப்போது கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சகாக்களோடு வந்தபோது இதுதான் கிருஷ்ணன்றதை கண்டுபிடிச்சி ராதை வந்து கிருஷ்ணனை வந்து வெய்கிறா. அந்த வரி கேட்டியே தண்டனையாக ராதாராணி வந்து பிரத்யட்சமாகி அந்த இடத்துல சகிகளோட வந்து கிருஷ்ணனை வந்து அது ஒரு லீலை. அப்புறம் இல்லை நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிடுறாம. இது வந்து பரிக்கிரமா பாதையில் தான் இருக்குது. இதில் வந்து கடனை திருப்பி கொடுக்காத பாவம் இருக்குது இல்லையா, அந்த பாவத்திலேருந்து இந்த குண்டத்தில் ஸ்நானம் பண்ணால் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றது கிரிராஜ் மகாத்மியம் சொல்கிறது. எல்லா விதமான பாவங்களும் நம்மளை விட்டு போயிடும் இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிவர்த்தன் குண்டு நிவாரி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜவாசிகளுக்கு இடையில் இது ரொம்ப பிரசித்தியான குண்டு. அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி நாராயண். இந்த லக்ஷ்மி நாராயண் மந்திர் என்ன அப்படின்னா, கோவர்தனுடைய உற்சவ விக்கிரகம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ராமானுஜர் இங்கே வந்தபோது அவருடைய ஆக்ஞை பேரில் இங்கே எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு எல்லா விதமான வழிபாடுகளும் நடக்கிறது. அவளுடைய நம்பிக்கை வந்து கோவர்தன் வந்து ஒரு திவ்ய தேசத்தில் ஒன்று அப்படின்னு அவள் நினைக்கிறா.
ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் எல்லா ஆழ்வார்களுமே இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணதா சொல்கிறா. அசல் விக்கிரகம்லாம் இப்போ இல்லை அப்படின்றது கேள்வி. இது ரொம்ப அற்புதமான கோவில். இதையும் அவசியம் நம்ம தரிசனம் பண்ணணும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தான்காட்டி. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கோவர்தனத்தில் வந்து பிரேமகாட்டி, தான்காட்டி, கோவிந்த் காட்டி, ஷியாம் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 காட்டி ரொம்ப பிரசித்தமானது. இது வந்து மதுரா பர்சானா போகிற பாதையில் இருக்குது. இங்கேயும் கிரிராஜனுடைய முகாரம் இந்த தரிசனம் ஆறுது அப்படின்னு சொல்கிறா. இந்த கிருஷ்ணன் வந்து சகாக்களோட இந்த இடத்துல வந்து நின்றுட்டு ராதை மீதி விரஜ கோபியர்கள் அவெல்லாம் பால் தயிர்லாம் தூக்கிண்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக போகும்போது அவட்ட போய் வரி வசூல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவள் என்ன பண்ணுவாள், சில சமயத்தில் ஜதிபுரா வழியாக கூட போயிடுவாள். இப்படி இந்த தான்காட்டி வந்து பகவான் அந்த வரி வசூலித்த இடம். பிரேமகாட்டி வந்து குசும் சரோவரில் இருக்குது. அப்புறம் கோவிந்த காட்டி வந்து இந்த கோவிந்த் குண்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே கோவிந்த சிலா இருக்குது, அதுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் இந்த தான்காட்டி தான் இங்கே இருக்குது சொன்னோம் இல்லையா. ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, தான்காட்டியில் இதையே ஒரு வழக்கமாக வச்சுட்டு கிருஷ்ணன் இப்படியே அந்த பால் தயிர்லாம் எடுத்துன்னு போகும்போது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது, இந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு போகிறல்ல, இது எங்களுக்கும் எங்கள் சகாக்களுக்கும் நீ கொஞ்சம் கொடுத்துட்டு தான் எடுத்துன்னு போகும்போது கோபிகைகள் இல்லை அதெல்லாம் முடியாது, இல்லை நீங்கள் இங்கே வரி கட்டினா தான் முடியும் அப்படின்போது, அது ஏன் உனக்கு எப்படி இதில் பங்கு இருக்குது அப்படின்னு அந்த கோபிகைகள்லாம் கேட்குறா. அதுக்கு வந்து கிருஷ்ணன் சொல்கிறான், இந்த பூரா பிருந்தாவனமே என்னோடது தான். ஏன் தெரியுமா, நான் வந்து பிருந்தாதேவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் அவள் எனக்கே இந்த பிருந்தாவனத்தை கொடுத்துட்டா. அதனால் நீங்கள் இனிமேல் வரி கொடுத்தாதான் இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் எல்லாம் விற்பனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பிருந்தாதேவி கிட்ட போய் கோபிகைகள்லாம் கேட்குறா. பிருந்தாதேவி அமைதியாக இருக்கா. உடனே கோபிகைகள்லாம் சேர்ந்துட்டு போய் பௌர்ணமாசிக்கிட்ட தானே எல்லாமே எப்பவும் முறையிடுற வழக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஐடியாவும் அவள் தான் சொல்லுவோம், யுக்தி சொல்கிறவர். அதனால் பௌர்ணமாசிக்கிட்ட போய் எல்லா கோபிகைகளும் சேர்ந்துண்டு இந்த மாதிரி கிருஷ்ணன் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறான் அப்படின்ன உடனே, சரி நான் ஒரு வழி சொல்கிறேன், நீங்கள் இந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த கிருஷ்ணனுக்கு கொடுங்களேன், அதனால் என்ன குறைஞ்சி போயிடுப்பாரு, அவனுக்கும் அவன் சகாக்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பௌர்ணமாசி சொல்லி கொடுக்குறா. அப்புறம் அதே மாதிரி கோபிகைகள் பண்ணுறா. பௌர்ணமாசி எழுந்து வரா. வந்து பார்த்துட்டு பௌர்ணமாசி வந்து, கிருஷ்ணா நீ ரொம்ப பொய் சொல்கிற கிருஷ்ணா, நீ எங்கே பிருந்தாவோட கல்யாணம் பண்ணிட்ட, ஏன் இப்படி பொய் சொல்கிற, உனக்கு பிருந்தாவோட விவாகம் நடக்கலையே அப்படின்ன உடனே கிருஷ்ணன் கெளுக்குன்னு சிரிச்சானா. உடனே நீ பொய் சொன்ன இல்லையா, இப்போ நீ கோபிகைகளுக்கு 2 வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பௌர்ணமாசி கிருஷ்ணனோட கையை பிடிச்சின்னு சொன்ன உடனே, என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். அதுக்கு பௌர்ணமாசி சொல்கிறா, முதல் வரம் என்ன அப்படின்னா, சதா 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 சகல கோபிகைகளும் உன்னுடைய அருகிலேயே வாசம் செய்யறதுக்கு அந்த வரத்தை நீ பிரதானம் பண்ணணும். 2வது வரம் என்ன அப்படின்னா, இந்த தான்காட்டி இருக்கு இல்லையா, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவன் சர்வ சுகத்தையும் சர்வத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த ராதாக்குண்ட அருகில் வந்து வாசம் பண்ணிண்டு உன்னையே சதா தியானம் பண்ணி ஜபம் பண்ணி பஜனை பண்ணுறவாளுக்கு கிருஷ்ண பிரேம ஏற்படணும். அதனாலேயே உன்னுடைய பிராப்தியையும் கிருஷ்ண பிராப்தியையும் அவன் அடையணும். இது 2வது வரம் அப்படின்னு கேட்ட உடனே பௌர்ணமாசி கேட்டால் எதுக்குமே கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், முடியாதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ரொம்ப வயோதிகம், 1 வயசானவர், 2வது தபஸ்வினி, யோகமாயா அவனுடைய அவதாரம்னு நம்பிக்கை. அதனால் கிருஷ்ணன் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் கோபிகைகள்லாம் கிளம்பி போயிட்டா. இந்த தான்காட்டியினுடைய பிரபாவம் இது. அதுக்கு அடுத்தது நம்ம மேலே போகிறது வந்து தானிராய் மந்திர்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே வஜ்ரநாபன் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரனால் இந்த ஸ்தாபித்த விக்கிரகம் இருக்குது. இப்போ இந்த விக்கிரகம் வந்து தான்காட்டியில் வந்து இருக்குது. இந்த தானிராய் கோயிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவர்தன மலையினுடைய பூர்ண ரூபம் தெரியுமா. ஆனால் இந்த மந்திர் வந்து இப்போது
கொஞ்சம் பின்னமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து ராதாராணியினுடைய சரண சின்னம். இது ரொம்ப சின்ன ஸ்தானம் தான் இந்த பரிக்கிரமா வழியில். பரிக்கிரமா வழியில் ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப விசேஷமான இடம். இந்த இடத்துல எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறா. இந்த பௌர்ணமாசி வந்து நீ பிருந்தாதேவியை கல்யாணம் பண்ணிக்கல, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, பிருந்தாதேவியே சாட்சாத் இந்த பௌர்ணமாசி ஸ்மரிக்க அந்த பிருந்தாதேவி பிரகடனம் ஆகி, இல்லை இந்த பூரா பிருந்தாவனமுமே ராசேஸ்வரிக்கு தான் சொந்தம், சாட்சாத் ராதாராணி தான் இதனுடைய ஈஸ்வரி, அவள் தான் இந்த பிருந்தாவனத்துக்கு அதிஷ்டான தேவதை, அவள் தான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, அப்போது பெரிய பெரிய கொம்புகளை வச்சுண்டு கோப பாலர்களோட அப்படியே ராதாராணியும் அந்த இடத்துல பிரசன்னமாக இந்த பௌர்ணமாசிக்கு அப்படி ஒரு தரிசனம் கொடுக்குறான். உடனே ராதாராணிக்கும் அந்த கிருஷ்ணனுக்கும் பௌர்ணமாசி அந்த கோபிகைகளோடு சேர்ந்து புஷ்பம் போட்டு நமஸ்கரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பூசாரி சொல்கிறார். இப்படி இந்த ராதாகிருஷ்ண சரண சின்னம் அங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி போனால் நம்மளுக்கு காண கிடைக்கிறது. அதையும் நம்ம வந்து நமஸ்கரிச்சுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பக்தி வேதாந்த ஆசிரமம். இதுவும் அந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் தான் இருக்குது. இஸ்கான் கோயில் ரொம்ப பிரசித்தி. பிரபுபாத் வந்து தன்னுடைய கடைசி ஆசை என்ன வச்சுருந்தார் அப்படின்னா, கோவர்தன பரிக்கிரமா பண்ணணும் அப்படின்னு தான். இந்த மத்திய பிரதேஷில் இருக்கிற ராஜா ஒருத்தர் 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இந்த கோயில். அதுக்கப்புறம் 1994 எந்த ராஜா கட்டினாரோ மத்திய பிரதேசத்தில், அவரோட பையன் அவர்கிட்ட பேசி அப்போ இருந்த இஸ்கான் ஆச்சாரியர் அப்போது திரும்பி மறுபடியும் இந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணி இந்த சேவா பூஜா எல்லாம் ஆரம்பம் பண்ணி செஞ்சு வைக்கிறார். இங்கே கிருஷ்ண பலராமர்களுடைய சிலை இருக்குது, கிரிராஜ் சிலாவும் இருக்குது. சேவா வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கிறது இந்த இஸ்கான் கோயிலில். இதை பக்தி வேதாந்த ஆசிரமம் அப்படின்னும் ஸ்மரிச்சுக்கிறா. இது வந்து கோவர்தன் டவுன்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நல்ல வெள்ளை கல்லால் கட்டின கோயில் இது. ரொம்ப அமைதியாக இருக்கும். கொஞ்ச நாள் விஷ்ராந்தி எடுக்கணும் அப்படின்னா கூட இங்கே நம்ம விஷ்ராந்தி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அன்னக்கூட க்ஷேத்திரம். இந்த அன்னக்கூட க்ஷேத்திரம் வந்து ஆன்யோர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. கிரிராஜனுக்கு வந்து நந்தபாபா, விரஜவாசிகள் இவா எல்லாருமா சேர்ந்து பல்வேறு உணவு பொருட்களை நிவேதனம் பண்ண இடம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா, இந்த கோவர்தன பூஜை இது 1.5 கிலோமீட்டர் ஏரியா அப்படின்னு சொல்கிற இந்த அன்னக்கூட்டம் க்ஷேத்திரம். இந்த கோவர்தன பூஜை பகவான் முதல்ல கோவர்தன பூஜை பண்ணி அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான ஆகாரங்கள், வியஞ்சனங்கள் எல்லாம் தயார் பண்ணி அப்போ நிவேதனம் பண்ணப்பட்டது இல்லையா, இந்த கோபிகைகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சா இல்லையா, அந்த இடத்தினுடைய பரப்பளவு 1.5 கிலோமீட்டர் அப்படின்றா. அதனால தான் அதை வந்து அன்னக்கூட க்ஷேத்திரம் அப்படின்னு கூப்பிட்றாளாம். இந்த இடத்துக்கு போய் தரிசனமாத்திரேன எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படின்றது. இந்த அன்னக்கூட க்ஷேத்திரத்தில் வந்து பெரிய பெரிய விஷால் குண்டுகள்லாம் உண்டாம். பால் குண்டு, தயிர் குண்டு, தால் குண்டு, சக்கரை பொங்கல் குண்டு, இப்படி அநேக காய்கறிகள் குண்டு அப்படிலாம் இருக்குது. இப்படி அவள் எடுத்துன்னு வந்து அற்புதம் பண்ணான். பகவான் கோவிந்தன் வந்து சாட்சாத்தாக அந்த கிரியினுடைய உச்சியில் உட்கார்ந்துண்டு அலௌகிக ரூபத்தில் பெரிய பெரிய கைகளோட அந்த குண்டங்களில் இருந்த சர்வ வெஞ்சனங்களையும் சாப்பிட்டார், பதார்த்தங்களையும் சாப்பிட்டார். அப்போது விரஜவாசிகள் வந்து சேர்ந்துட்டு எல்லாம் தீர்ந்து போனவுடனே கிரிராஜ் திரும்பியும் அன்யௌர் அப்படின்னு கேட்டாராம். அதனால தான் அந்த கிராமத்துக்கு பேர் அன்யௌர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படின்றா. அப்புறம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்துனே ஒரு பக்தன் வந்து ஒரு துளசி தளத்தை வைக்க அதை ஸ்வீகரிச்சுட்டு பகவான் சந்துஷ்டி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த கிராமத்துக்கு பேர் அன்யௌர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்றா. இந்த அன்னக்கூடம் க்ஷேத்திரம் வந்து கோவர்தன டவுன்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பகவான் வந்து 7 நாட்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால யசோதாமா ஒரு நாளைக்கு 8 தடவை குழந்தைக்கு ஆகாரம் கொடுப்பாளாம். 7 நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால 7 × 8 தடவை 56. அதனால் 56 வெஞ்சனங்கள் வச்சு சப்பன் போக் அப்படின்னு சொல்கிறாவா. இன்றைக்கும் பல கோயில்களில் இந்த பிரக்ரியா நடந்துன்னு இருக்கு. இப்படி அன்யோர் க்ஷேத்திரம் ரொம்ப அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய இடம். அதுக்கு அடுத்தது பலராம் தாவுஜியினுடைய மந்திர். இங்கே வந்து வஜ்ரநாபனால் ஸ்தாபிக்கப்பட்ட பலராம கிருஷ்ண விக்கிரகங்கள் இருக்குது.
இது வந்து சங்கர்ஷ்ண குண்டுக்கு முன்னாடி இருக்குது, இந்த சங்கர்ஷ்ண குண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே பலராம் மட்டும் 5 அடி உயரத்தில் இருக்கிற விக்கிரகம். கிருஷ்ணன் வந்து 1.5 அடி தான் இருப்பானா அந்த விக்கிரகம். அப்புறம் பலராமன் வந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னா, சதா இவனையே நினச்சி பலராமனுடைய உருவமும் கருப்பாக இருக்குது அப்படின்றா. கிருஷ்ண சேவை பண்ணுறதுக்கு பலம் நம்ம இந்த பலராமன்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இவளுடைய நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது சங்கர்ஷ்ண குண்டம். இது வந்து பலராமனுடைய பெரிய சிலை இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இது ரினோவேஷன் காரியம்லாம் ஆகி இப்போ ரொம்ப அழகாக அது இந்த குண்டத்தை வந்து இந்த இடம் பலராமனுடைய லீலா ஸ்தலம். சங்கு சக்கரத்தோட இவரை ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இங்கே குளிக்கிறதுனாலேயே சர்வ காரியமும் சர்வ கோரிக்கைகளும் மனோரதங்கள் பூர்ணமாகும் அப்படின்றது விரஜவாசிகளுடைய நம்பிக்கை. இன்னொன்று சொல்கிறா, இந்த பிகாரிஜி சங்கர்ஷ்ண தேவ் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிரிராஜ் சிலையும் இருக்குது. அது வந்து அது மேலே இப்படி கை விரல் பட்டுதுன்னா போதுமா, உடனே அதுலேருந்து பாட்டு வருமா, இசைக்கிறது தான் அது. அதை வந்து பாஜனி சிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா விரஜவாசிகள். இங்கே வந்து கும்பன்தாசனுடைய சமாதி இங்கே தான் இருக்குது. ரொம்ப ஸ்மரிச்சிக்க வேண்டிய இடம் இது. ராதேகிருஷ்ணா சக்கீஸ் ரொம்ப பெருசாக போயின்னு இருக்கிறதுனால அடுத்த எபிசோடில் மறுபடியும் சந்திப்போம். இன்னும் லீலாஸ்தலங்கள் பாக்கி இருக்குது. கோவர்தன் ரொம்ப பெரிய இது இல்லையா, 41 கிலோமீட்டர் ஆச்சு. அதனால் மீதி இருக்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். राधे कृष्णा। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा।